ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. சரி, இன்னைக்கு போட்டுருவோம், அதுவும் நம்மளோட பிடிச்ச விஷயத்தையே காட்டிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தாங்க இந்த வீடியோ. என்ன ஏதுன்றத இப்போ சொல்லிட்டுமா? இல்லைங்க, ஒரு பிடிச்ச பிளேஸ்க்கு போக போகிறேன். சஸ்பென்ஸ் வந்து டைட்டில்லே தெரிஞ்சிரும். பரவாயில்ல, அதனால சஸ்பென்ஸாகவே எப்போவுமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கே போக போகிறோன்னு தெரிஞ்சதுலேருந்தே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. நம்ப மாட்டீங்கன்னு தான் டைமை காட்டுறேன். 4 o'clock ஆக போகுது. ஆனால் நான் எழுந்தது பார்த்தீங்கன்னா 1 o'clockலாம் முழிப்பு வந்துச்சு. திரும்பி படுத்து பார்த்தேன். ஸோ எப்போ வீடியோ, எப்போ போகிறது அப்படின்றது ஒரே யோசனையாக இருக்குது. என்னன்னே தெரியல. அவங்கள ரொம்ப 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 பிடிக்குது. சரி, சஸ்பென்ஸ் வேணாம். சிவபெருமானை தான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கும்பாபிஷேகம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ வைப்பாங்களா அப்போ வைப்பாங்களா அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு போகலாம் சொல்லிட்டு எங்கள் குரூப்பில் எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டோம். பட் பிளானில் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க போகிறது. 4 பேர் இருந்தோம். கடைசியில் 2 பேர் தான் சிவபெருமான் கூப்பிட்டுருக்காருன்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் நல்லா இருந்தாளுங்க. கோயில் கிட்ட வரும்போது போகக்கூடாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்னோட 2 பிக் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் ஒருத்தி மட்டும் பாவம் வந்து சேர்ந்துட்டா எப்படியோ நல்லபடியாக என் கூட. ஸோ அவளுக்கும் எனக்கும் தான் இன்னைக்கு பார்க்கணுன்னு எழுதியிருக்கு போல். வாங்க, அங்கே என்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடக்குது, அப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அப்படியே போயிட்டே பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு. சுடிதார் போடலாமா, சாரீ கட்டலாமா அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சுடிதார் போடலாமா, சாரீ கட்டலாமான்னு. கடைசியில் நான் எப்போவுமே என்ன செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னென்னா சுடிதார் போடலாமா, சாரீ கட்டலாமா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து நிற்கும். கடைசியில் நான் எதை மாட்டிகிட்டு போவேன் தெரியுமா? சுடிதாரை தாங்க. நல்லா செலக்ட் பண்ணுவேன், பின் குத்தி வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். கடைசியில் நான் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுடிதாராக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் டக்குன்னு மாட்டிக்கிட்டு போயிட்டு டபார்னு வர மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் எஃபர்ட் போடுவேங்க. சாரீ கட்டணும், பின் குத்தி வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு செகண்டில் மைண்டு மாறிடும் சொல்லுவாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா 100% சுடிதார் கிட்ட தாங்க போவோம். ஸோ இன்னைக்கு என்ன மனநிலைமைன்றத நம்ம ஆன் த ஸ்பாட் என்ன வருதுன்னு எனக்கே தெரியல, பார்ப்போம். கடைசியில் எதிர்பார்த்தது தாங்க, சுடிதார் தான் போட்டாச்சு. ஃபுல் வியூ வந்து கடகடன்னு கிளம்பி முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு குட்டி பூஜையை பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள தாட்டு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, முடிச்சுட்டு தாங்க இருந்தேன். எப்படி இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியல. சரி, அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் அதை மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. வாங்க, உங்களுக்கும் அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக நம்ம பூஜையை முடிச்சுட்டு கிளம்புவோம். அப்புறம் என்னங்க, வீட்டில் பூஜையை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு தான் காலையில் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்க தாங்க செய்யுது. நான் கூட நினச்சேன் காலையில் எழுந்துப்பேன், எப்போவுமே வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விளக்கேற்றி அந்த சும்மா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றுனாலே அப்படியே செம்மையாக இருக்கும்ல, அந்த ஃபீல் காலையில் விளக்கேற்றும் போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் கூட ஏதோ எழுந்துப்போம், சாமி கும்பிடுவோம், அப்படி தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் கும்பிட்றத பார்த்து நான் ரொம்ப பக்திமான்லாம் நினச்சிக்காதீங்க. நான் பக்திமான்லாம் இல்லைங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாமி கும்பிட்டா உருப்படியாக சாமி கும்பிடணும்னு நினைப்பேன். சாமி கும்பிட்டா உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். அன்னைக்கு ஒரு நாளாவது அதுக்குன்னு உண்மையாக இருப்பேன்னொடனே இவ மற்ற டைம்லலாம் உண்மையாக இருக்க மாட்டாளோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா பக்தி கலாசமாக இருந்துச்சு. கூட்டம் எல்லாம் மூடிச்சு, வேற லெவல் கூட்டம். பயங்கரமான பூஜைகள்லாம் நடந்துச்சு. கரெக்ட் டைமுக்கு நான் போயிட்டேன். உண்மையாகவே சொல்கிறேன், கும்பாபிஷேகன்றது வாழ்க்கையில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று, அதாவது ரொம்ப ரேரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இது கோயம்பேடு சிவன் கோவில். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. மக்கள் பார்த்திங்கன்னா எங்கே இருக்க மக்களும் கூட்டமாக வந்துட்டாங்க. பட் இதில் என்ன பரிதாபம்னா, கை தனியாக போச்சு, கால் தனியாக போச்சு, ஷால் தனியாக போச்சு, அப்படி நசுக்கி புளிஞ்சு எடுத்தாங்க கோபால் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்கணும். புது வருஷம் வந்து எல்லாருக்குமே புதுசாக இருக்கணும், அதாவது ரொம்பவே நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் அமைதியும் சந்தோஷமும் நீண்ட ஆயுளும்
எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட ஒரு பெரிய வேண்டுதலை போட்டுட்டு எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு அடுத்த வருஷம் எங்கள் வீட்டில் ஒரு புது நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பெருசாக ஒரு பக்தியை போட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக சிவன் எனக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நம்புகிறேன். பிள்ளையாரையும் சிவனையும் அம்மனையும் பார்த்ததில் உங்களுக்கு வேண்டி எனக்காகவும் வேண்டிக்கிட்டு வேற எங்கங்க நெக்ஸ்ட்டு எங்கே போவோம், எந்த க்யூவில் நிற்போம், அதாவது பிரசாத க்யூவில் தாங்க. அங்கே தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, பார்த்தா இங்கே அதுக்கு மேலே வேற லெவல் கூட்டங்க. எப்படியோ அடி புடின்னு போய் க்யூவில் நின்று ஒரு வழியாக பிரசாதத்தை வாங்கினதில் பரம ஆனந்தம், அதாவது பரம ஆனந்தம். ஏன்னா இவ்வளோ நேரம் கூட்டத்துலேருந்து இவ்வளோ நேரம் விரதத்துல இருந்துட்டு கடைசி அது மட்டும் இல்லைங்க, எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் கண்டிப்பாக நிறைஞ்சு இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.